Welcome to our channel. யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா மஷ்ரூம் பிரியாணி வந்து குக்கர் இல்லாம சுலபமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஊத்திக்கோங்க. நெய் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 ஸ்பூன் ஜீரகம். இது கூட ஒரு 5 முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். வாசனை பொருட்கள்ல இருந்து வாசனை வரவும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சீவி வச்சிருந்தா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரை தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து அதிகமாக போட வேணாம், அரை தக்காளி போட்டால் போதும். தக்காளி கொஞ்சம் வதங்கி பச்சை வாசனை போனதும் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணாதீங்க, பாதியாக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 200 கிராம் மஷ்ரூம் வந்து சேர்த்துருக்கேன். கூட அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 அரை ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து மிளகாத்தூளை விட மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால மிளகாய் தூளை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காளான் வந்து ரொம்ப வதங்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். 2 நிமிஷம் வதங்கினோன்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 வழக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு வழக்கு அரிசிக்கு வந்து 1.5 2 கிளாஸ் தண்ணி வந்து எடுக்கலாம். மஷ்ரூம் பிரியாணிங்கிறதுனால 1.5 வழக்கு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். அதனால நான் 3 வழக்கு வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் நார்மல் ரைஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்சம் கொதி வரட்டும், அதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது, நம்ம இப்போ அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு அரை எலுமிச்சப்பழத்தை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இப்போ இது நல்லா மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 20 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வைங்க. நடுவில் ஒரு தடவை மட்டும் லேசாக மூடி எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடி சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் வைங்க. வச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்லேயே வந்து இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆச்சுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டேன். பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, அடியில் வந்து எதுவுமே பிடிக்கல. இப்போ மஷ்ரூம் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.